ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் கிறிஸ்தராஜ். இன்னைக்கு 19/9/2025 ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, ககன்யான் திட்டத்திற்கான சோதனை பணிகள் 85% முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இஸ்ரோவோடைய தலைவர் சி நாராயணன் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய திட்டம். உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, ககன்யான் திட்டம் எதோடு தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய திட்டம். இதை முதல்ல எப்போ அறிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018 பிரதமர் மோடி இந்த திட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. இதில் இப்போ வயோமித்ரா அப்படிங்கிற ஒரு இயந்திர மனிதனையும், அதாவது ஒரு ரோபோவையும் அனுப்புகிறோன்னு சொல்லியிருந்தாங்க இந்த திட்டத்தில். வயோமித்ரா அப்படிங்கிறது ஒரு ஏஐ தொழில்நுட்பம். அடுத்தது இதே ஏஐ திட்டத்தை தான், அதாவது ஏஐ டெக்னாலஜியை சந்திராயன் 4லையும் நாங்கள் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரோ தலைவர் அறிவிச்சிருக்கிறாரு. அந்த சந்திராயன் 4 அப்படிங்கிறது என்னன்னா, நிலவுக்கு மனிதர்களை அனுப்புகிறாங்க. அதாவது அங்கேயும் போய் அதோட சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு, படிமங்களெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஏஐ டெக்னாலஜியை நாங்கள் யூஸ் பண்ணுறோங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது, வெலிங்டனில் உள்ள முப்படை அதிகாரிகள் பயிற்சி கல்லூரியோட முதல்வராக லெப்டினன்ட் ஜெனரல் மனிஷ் எரி அவர் பதவியேற்றிருக்கிறார். அதாவது இந்த வெலிங்டன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டம் குன்னூருக்கு பக்கத்தில் தான் இந்த வெலிங்டன் இருக்குது. இது முப்படை அதிகாரிகளுக்குரிய பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இது முதல்ல எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, 1905 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அப்போ குவெட்டா அப்படிங்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் 1947 அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி மாற்றிருக்கிறாங்க. அடுத்தது, புதிதாக புழக்கத்தில் உள்ள 54 பிறமொழி சொற்களுக்கு ஈக்குவலண்ட் தமிழ் மீனிங் தமிழ் வளர்ச்சி கழகம் மூலியமாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது பிறமொழி சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை உருவாக்கி கொடுக்குறாங்க. அப்படி உருவாக்கி கொடுக்கக்கூடிய திட்டத்திற்கு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொல் புதிது. இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பிறமொழி சொற்களில் தமிழில் இணையான தமிழ் சொற்களை மொழியாக்கம் அல்லது டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு உரிய திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொல் புதிது. இப்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான ஸ்கீம் ஆர் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, பாஸ்போர்ட். அதாவது மேனுவலாக இருக்க பாஸ்போர்ட் இல்லாமல் பாஸ்போர்ட் இந்தியாவில் லான்ச் பண்ணுவோம். இட் இஸ் அ நியூ ஜென்ரேஷன் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்போ ஃபஸ்ட்டு இதை அறிவிக்கை கொடுத்தாங்கன்னா, April 1, 2024. இட் கம்ஸ் வித் எம்பெடட் ரேடியோ ஃப்ரீக்வென்சி ஐடென்டிஃபிகேஷன். நம்ம காற்றலை இருக்குல்ல, அதுலேருந்து ரேடியோ டெக்னாலஜியை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே சிப்பு இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ஆண்டனாவோட ரேடியேஷனை கலெக்ட் பண்ணி நம்மளுடைய தரவுகளை இதில் ஈஸியாக கொடுத்துரும். ஸோ இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாஸ்போர்ட் இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி பனைமரத்தை வெட்டணும் அப்படின்னா இனிமேல் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட நீங்கள் கட்டாயம் ஒப்புதல் பெறணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு இன்னைக்கு அறிவிப்பு ஆணை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பனைமரங்களை அடியோட வேரோட வெட்டி விற்கிறதையும் செங்கல் சூளைக்கு பயன்படுத்துறதை தடுக்கிறதுக்காகவும் தான் இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அப்படி வெட்டக்கூடிய பனைமரத்துக்கு, ஒரு பனைமரத்துக்கு ஈக்குவலாக 10 மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கணும் அப்படிங்கிற உத்தரவையும் தமிழ்நாடு அரசு பிறப்பிச்சிருக்காங்க. அடுத்தது, உலக தடகள சாம்பியன்ஷிப் ஈட்டி எறிதலில் கெஷரன் வால்காட் அப்படிங்கிறவர் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்கிறாரு. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா, ட்ரினிடாட் மற்றும் டோபாகோ. இதில் அதிர்ச்சி அளிக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே போன வருஷம் நடந்த ஈட்டி எறிதல் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவோட நீரஜ் சோப்ரா கோல்டு மெடல் அடிச்சிருந்தாரு. ஆனால் இந்த டைமு 8வது இடம் தான் பிடிச்சிருக்கிறாரு. ஆனால் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வகையில் இன்னொரு இந்திய வீரர் யாருன்னா, சச்சின் யாதவ் 4ஆம் இடம் பிடிச்சிருக்கிறாரு. இந்த உலக தடகள சாம்பியன்ஷிப் ஈட்டி எறிதல் எங்கே நடக்குதுன்னா, ஜப்பானோட டோக்கியோவில் நடைபெற்று வருகிறது. அடுத்தது, ஏஷியன் கப் கிரிக்கெட் ரொம்ப இப்போ பீக்கில் போயிட்டு இருக்குது. இதில் நேற்று நடந்த மேட்ச்சில் ஒரு உலக சாதனை படைத்திருக்காரு. யாருன்னா, ஆப்கானிஸ்தான் வீரர் முகமது நபி. இவர் என்னன்னா,
இவரோட நிக் நேம் செல்ல பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்னு சொல்கிறாங்க. 40 வயசு. இவர் ஒரே ஓவரில் 31 ரன் அடிச்சிருக்கிறாரு. அதுதான் இப்போ ரொம்ப பேசும் பொருளாக இருக்குது. மொதல் 5 பாலுமே 6 அடித்து லாஸ்ட் பால் ஒரு ரன்னு. ஸோ 40 வயது ஆன ஒரு வீரர் இவ்வளவு ரன்னு கண்டினியூவஸாக அடித்தது இவர் தான் முதல் வீரர். அடுத்தது 8 Indian shooters have secured their place in the International Shooting Sports Federation World Cup Final. அதாவது உலக துப்பாக்கி சுடுதல் ஃபைனலுக்கு 8 இந்திய வீரர்கள் செலக்ட் ஆகியிருக்காங்க. இந்த உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் எங்கே நடக்க போகுது அப்படின்னா தோஹா கத்தார், அதாவது கத்தாரில் நடக்க போகுது. டிசம்பர் 2025 4 டிசம்பர் 4 நடக்கிறதுக்கு 8 இந்திய வீரர்கள் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈஷா சிங், ருத்ரன் ஷா, பாலா சாஹிப் பட்டேல், அப்புறம் அர்ஜுன் பபுதா, தென் கவுர் சம்ராரா, அப்புறம் விஜய்வீர் சித்து அண்டு சிம்ரன் பிரீத் கவுர் பிரார். இவங்க எல்லாமே இந்த உலக துப்பாக்கி சுடுதல் போட்டிக்கு டைரக்டாக ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அதே மாதிரி உலகின் கூரை அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா திபெத்திய பீடபூமி. இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு சில இன்ஃபர்மேஷனோட உங்களை கட்டாயம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.